முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவாக 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டுள்ளது. 7000 சதுர அடி பரப்பில் திருவாரூர் ஆழித்தேர் வடிவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய சகோதரி செல்வியுடன் இணைந்து திறந்து வைத்தார். பின்னர் கலைஞர் கோட்டத்தில் அவரது முழு உருவச் சிலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ், அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், எம்பிக்கள் கனிமொழி, சிவா, டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் கலைஞரின் சிலை முன்பு நின்று குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதேபோல கலைஞர் கோட்டத்தில் உள்ள முத்துவேலர் நூலகத்தை பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் திறந்து வைத்தார். பின்னர் கலைஞர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் பொது வாழ்வை சித்தரிக்கும் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னமும் கலைஞர் வாழ்கிறார், ஆள்கிறார் என்பதன் அடையாளமாகவே திருவாரூரில் கோட்டம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பாஜகவை மீண்டும் ஆள அனுமதிப்பது நாட்டிற்கு கேடு. பாஜகவை மீண்டும் ஆள அனுமதித்தால் தமிழ்நாடே காணாமல் போகும் என கூறினார். பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக பரப்பி வரும் சர்வாதிகார காட்டுத்தீயை அணைக்க வேண்டும் என்ற அவர், பாஜகவை மீண்டும் ஆள அனுமதிப்பது தமிழுக்கும், தமிழ்நாட்டிற்கும், தமிழ் இனத்திற்கும், இந்திய நாட்டிற்கும் கேடாக முடியும் என்றார். பாஜக கடந்த 10 ஆண்டு காலமாக பரப்பி வரும் சர்வாதிகார காட்டுத்தீயை அணைக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. மீண்டும் பாஜகவை ஆள அனுமதிப்பது தமிழுக்கும், தமிழினத்திற்கும், தமிழ்நாட்டுக்கும், இந்திய நாட்டுக்கும், இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கும் அது கேடாக போய் முடியும். இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நெருக்கடியில் நாம் இருப்பதாகவும், வெற்றி வேண்டும், வெற்றிக்கு முன்னால் ஒற்றுமை வேண்டும், அதன் முன்னோட்டமாகவே பாட்னாவில் ஜனநாயக மாநாடு நடக்க உள்ளதாக கூறினார். ஜனநாயக போர்க்களத்தில் கலைஞரின் தளபதியாக பாட்னாவில் நடக்கும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும் கூறினார். இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நெருக்கடியான காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இதை செய்யாவிட்டால் 3000-4000 ஆண்டு பழமை கொண்ட தமிழ்நாடு என்ற மாநிலமே இல்லாமல் போய்விடும். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் பீகார் மாநிலத்தில் நடைபெறவிருக்க கூட்டிய அமையவிருக்கிறது. முன்னதாக விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்த பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவுக்கு மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.